ஊனிற் வழியாக உண்ணாவை மேரிட்டுத் தேனிற் பருகச் சிவாய நமவென்று கானிற் வரும்வழி கங்கை தருவிற்கும் வானிற் வரும்வழி வாய்த்தறிந்தீரே. தேநீர் என்பது தேன் ப்ளஸ் தேன் போன்று இனிக்கும் நீர் என்று இதில் பொருள்படும். சரிங்களா? நாவினால் சாதனை செய்து இன்பத்தை கண்டவர் நடுநாடியில் கோணலை நிமிர்த்தி திறக்கச் செய்து இந்த உடலிலேயே அமுதத்தை காண்பார். அவ்வழியாக சென்று அமுதத்தை பருகி சிவாய நம என்று சிந்திப்பதற்கு கங்கை பிரவாசகம் போன்ற ஒளி முகத்தில் முன் பெருகும். இந்த ஆகாய கங்கையில் மூழ்கி திளைத்திருங்கள் என்று திருமூல நாயனார் சொல்கிறார். அந்த நிலையில் எய்தியவரது உடம்பு சிவனுரையில் கோயில் ஆகும். அந்த நிலை யார் அடையுதோ, உடலில் யார் அமுதம் பெருக்கிறாங்களோ அதுதான் சிவன் உரையும்